வேதாகமம் முறைப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 7 வித காலங்கள். ஆமா, 7னாலே வேதாகமத்தில் ஒரு முக்கியமான நம்பர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமே 7 குத்து விளக்குகள், 7 இடி முழக்கங்கள், அப்படி வரிசையா நம்ம வரிசையா பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே 7 7 7 7 7 வந்து ஒரு பரிசுத்த நம்பர். அப்ப 7 யுகங்கள், 7 வித காலங்கள். யுகங்கள்னா காலங்கள் அப்ப இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். முதல் யுகம் பாவமற்ற யுகம், 2வது மனசாட்சி யுகம், 3வது மனித ஆட்சியின் யுகம், அடுத்தது வாக்கு தத்தத்தின் யுகம், அடுத்தது நியாயப்பிரமாண யுகம், இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கிருபையின் யுகம், இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியின் யுகம். இப்படிப்பட்ட ஒரு 7 விதமான யுகங்களை பற்றி வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த 4வது யுகமான வாக்குத்தத்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இந்த 4 நபர்களுக்கு அதாவது வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. முதல்ல அவங்க 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த பூமியை தருவேன் அப்படின்ட்டு. அடுத்தது மோசைக்கும் கூட சொல்லப்படுகிறது கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு